பேர் ஷீத்தல் ரவி. நாங்கள் டோம்பிவிலியில் இருக்கோம். எங்கள் ஊர் சுச்சீந்திரம், நியர் கன்னியாகுமரி. இது எங்காத்து கொலு. இது நிறைய வருஷமாக எங்கள் ஆற்றுல இருக்குது. எனக்கு என்னோட மாமியார்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. நாங்கள் எல்லா வருஷமும் கொலு வச்சுட்டு, இது ஒரு நவராத்திரின்னா ஒரு இப்படி ஃபெஸ்டிவல் எல்லோரும் ஆற்றுக்கு வரா. எல்லாம் லேடிஸ்க்கு நாங்கள் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுறோம். தினமும் நாங்கள் நைவேத்தியம் பண்ணுவோம். காலம்பரை எழுந்துட்டு ஐகிரி நந்தினி பாடுவோம், பஜனைகள் பாடுவோம். அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டிட்டு தேவியோட பூஜை பண்ணுவோம். இது எங்கள் ஆற்று வழக்கம். நிறைய பேர் வந்துட்டு பிரசாதம் எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வெத்தலை பாக்கு கொண்டு போகிறா. ஸோ இது 10 நாள்னால் ஒரு ஒரு பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல் தான். எங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 10 நாள்னால் ரொம்ப விசேஷம் எங்களுக்கு. எப்படின்னா ஒரு மாதம் முன்னாலே நாங்கள் எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பாஷையில் எல்லாம் மிக்ஸாக வருது. கொஞ்சம் ஹிந்தி, கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் மராட்டி. ஏன்னா என்னோடய அப்பா மகாராஷ்டிரன் ஆக்கும், அம்மா தமிழா ஆக்கும். ஸோ நான் இப்போது எங்கள் ஆத்துக்காரருக்கு கூப்பிட்டுட்டு அவருக்கே சொல்கிறேன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இவர் ரவி நாராயணன். நமஸ்காரம். கொலு அவங்க சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் 7 படிகள் இருக்குது. அதில் முதல் படி, டாப் படி தேவியோடு, அதுக்கப்புறமா தேவதாக்கள் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா முருகன், ஹனுமான், ஆஞ்சநேயர் அப்படியெல்லாம் பொம்மைகள் எல்லாமே தேவதாக்கள் தான். அதுக்கப்புறமா தசாவதாரமில் ராமோட இது இருக்குது, பார்க்கலாம். ராம, சீதா, லக்ஷ்மணம் எல்லாம் தசாவதாரம் இருக்குது. அதுக்கப்புறமா கீழே கணபதி, அதெல்லாம் மரப்பாச்சி, அது ரொம்ப விசேஷம். மரப்பாச்சி கண்டிப்பாக வைக்கணும். தேவிக்கு கீழே அன்னபூரணிக்கு கீழே அரிசி, பருப்பு அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி, அதுக்கு கீழே மனுஷா, மிருகங்கள், அதெல்லாம் அப்படி ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்.